மீனத்துல சூரியன் இருந்தாலோ, ரிஷபத்துல சூரியன் இருந்தாலோ, கன்னியில சூரியன் இருந்தாலோ, சூரியன் வந்து தனுசுல இருந்தாலோ, இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் பண முதலீடுகள் பெருசாக செய்யக்கூடாது. வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படும். எந்த காரணத்தை கொண்டும் வேலையை மட்டும் விட்டுறவே கூடாது. நிறைய பேர் அந்த தவறு தான் செய்வாங்க. ஆமா. எனக்கு வேலை வேண்டாம். வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடலாம்னு நினைச்சாங்கன்னா, இந்த 2 வருஷமே அவங்க வேலை இல்லாம இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். சூரியன்கிறது உங்களுக்கு வந்து ரொட்டீன் லைஃப். அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தையே கெடுக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட எந்த காரணத்தை கொண்டு எடுத்தெறிஞ்சு பேசினாங்கன்னா அவங்களே இவங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய இது நடக்கும். யாருக்கெல்லாம் இங்கே இடத்துல சூரியன் இருக்கோ இவங்களுக்கு ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இவங்க கிட்ட கொடுத்து இவங்களை போட்டு இந்த காலகட்டத்தில் புழிஞ்சு எடுப்பாங்க.